கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் சிவராமனுக்கு உதவிய அரசு பள்ளி என்சிசி அலுவலர் கோபு கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரை தற்காலிக பணிகளை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரதீப் இணைகிறார். வணக்கம் பிரதீப், விவரம். வணக்கம். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திகுப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் கடந்த மாதம் போலியான என்சிசி முகாம் நடத்தி அதில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளியான சிவராமன் மற்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பள்ளி தாளர், முதல்வர், ஆசிரியர்கள் என 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சிவராமன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிவராமனுக்கு உதவிய காவிரிப்பட்டினத்தை சேர்ந்த கோபு என்ற என்சிசி மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் அந்த காவிரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராகவும் என்சிசி அலுவலராகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட என்சிசி ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரை போக்சோ சட்டத்தின் கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அவரை இன்று கிருஷ்ணகிரி முதன்மைக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மகேஸ்வரி அவர்கள் அவரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இவர் சிவராமனுக்கு உடந்தையாக இருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.